Hey beauties, let's welcome to kanmanibeautyvlogs. So நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் சேலஞ்சிங் வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியாவது லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபுட் சேலஞ்சிங்கில் வந்து சொல்லியிருந்தாங்க க்ரீன் ஃபுட் கலர் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே நான் வந்து க்ரீன் ஃபுட் சேலஞ்ச் வந்து எடுத்திருந்தேன். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சொன்னனால இன்னும் கொஞ்சமே இன்ட்ரெஸ்டிங்காக நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு புதினா வச்சே தான் இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா வந்து நெல்லிக்காய் புதினா போட்டு அரைச்ச ஒரு அந்த ஜூஸு ஓகேங்களா. அதை தான் நான் இப்போ காலையில் வந்து குடிச்சிட்ருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துல வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்காவே விண்டோ முன்னாடிலாம் நான் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே கரண்டே இல்லை. பிகாஸ் நேற்று ஈவினிங்லேருந்து போயிடுச்சு. எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு மட்டும் தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா போஸ்ட் கம்பியில் வந்துட்டு அந்த ஒயர் வந்து அறுத்துருக்கான். அது எங்களுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அடுத்த நாள் ஈவினிங் வரைக்கும் அப்புறமா தான் எங்களுக்கு கரண்ட் வந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி நேற்று வீடியோ வந்திருக்காது. ஸோ அதுதாங்க. ஸோ நிறைய விஷயம் வந்துட்டு அந்த கரண்ட் இல்லாதனால ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். ஃபுட் சேலஞ்சிங் வீடியோ எடுக்கவா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்துலேயே இருந்தேன். கடைசியில் எங்கள் அம்மா தான் ஐடியா கொடுத்தாங்க, பரவாயில்ல நம்ம வந்து இந்த சட்னி ஜூஸுக்கெலாம் வந்துட்டு நம்ம வந்து நெய்பர்ஸ் வீட்டில் வந்து ஹெல்ப் கேட்டுக்கலாம், கொஞ்சம் வந்துட்டு இந்த மிக்ஸி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன அப்புறமா தான் எனக்கு ஓகே நம்ம கண்டினியூ பண்ணலாம் சேலஞ்சிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். இது பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு தோசை அண்ட் வித் சட்னிக்கு பார்த்திங்கன்னா புதினா சட்னி. அண்ட் பாசிப்பருப்புமே நேற்று நைட் தான் நாங்கள் ஊற போட்டிருந்தோம். காலையில் அரைச்சோன்னா நமக்கு தோசை ரெடி. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா வந்து கேரண்ட் வந்துடும் அப்படின்னு நினச்சோம். பார்த்திங்கன்னா வரல. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு எல்லாமே இந்த மிக்ஸி இல்லாதனால கரண்ட் இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் இந்த சேலஞ்சிங் வீடியோ பார்த்து அந்த அன்றைக்கின்னு பார்த்தா வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே அப்செட்டாக தான் இருந்தேன். கரண்ட் வந்தப்புறமா தான் எனக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் என்னென்ன பண்ணேங்கிறத ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படியாவது லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அடுத்து என்ன காமிக்கிறேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு நாங்கள் மின்ட் ரைஸ் பண்ணியிருந்தோம், புதினா சாதம் தான் பண்ணியிருந்தோம். ஸோ வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபுல்லாக வந்துட்டு ரெசிபியை கவர் பண்ணல, லைட்டாக வந்து கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு எண்ணெய் ஊற்றி தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு அப்புறம் வந்து கடலைப்பருப்பு கருவேப்பிலெல்லாம் போட்டிருக்காங்க. அது நல்லா வந்து வெடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது புதினா கொஞ்சோண்டு இஞ்சி, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புளி வைக்கணும்னு தோணுச்சுன்னா வைங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான், நாங்கள் புளி போடலை. ஸோ அதை நல்லா அரைச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அப்புறமா உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதக்கி கொஞ்சம் அந்த சட்னி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா சாதத்தில் போட்டு நம்ம கிண்டியெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லன்ச் டைம். ஸோ நம்ம வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே உங்ககிட்ட காமிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் சாப்பிடும்போது டைம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 3:30 இருக்கும். பிகாஸ் நான் பிரேக்ஃபாஸ்ட்டில் எல்லாமே லேட்டாக தான் சாப்பிட்டேன். கரண்ட் வந்துடும் அப்படின்னே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்களுக்கு அப்போ தான் தெரியும் 3:30 கிட்ட தான் வந்துட்டு எங்களுக்கு வந்து பார்த்தாங்க. அப்போ தான் வந்து சொன்னாங்க ஒயர் தான் விட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க போஸ்ட் கம்பியில் பார்த்துட்டு. ஸோ அப்போ தான் எங்களுக்கே தெரியும் ஒயர் தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ நேரம் வந்து கரண்ட் இல்லை. ஸோ அதுக்கப்புறமா நான் சரின்னு சொல்லிட்டு கரண்ட் வந்ததுக்கப்புறமா நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அது வரைக்குமே எனக்கு சாப்பிடவோ எந்த வேலை பண்ணுறதுக்குமே எனக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் சும்மா என்னடா இன்றைக்கி வீடியோ போட முடியலையே அப்படிங்கிற ஒரு அப்செட்லேயே உட்காந்துட்ருந்தேன். ஸோ அப்புறமா சரி எப்படியாவது வந்துடும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா வரவே இல்லை. சரி ஓகே நம்ம இந்த வீடியோலையாவது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய ஃபுட் சேலஞ்சிங் வீடியோ நான் வந்துட்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் அதே மாதிரி என்ன கலரில் பண்ணலாம் அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். 6:30 தான் நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக நான் கிச்சனுக்கு வந்திருந்தேன். பார்த்திங்கன்னா நான் குக்கும்பர் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதுதான் நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறேன் ஸ்நாக்ஸுக்கு. அண்டு டீக்கு வந்து பார்த்திங்கன்னா புதினா டீ.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கும்பரை நல்லா தோல் சீவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 2 நாளாக நானும் எங்கள் அம்மாவும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா டீ வந்துட்டு நான் வந்து வச்சுருந்தேன். ஆல்ரெடி நான் சைட் பை சைட் பண்ணிக்கிட்டே தான் நான் வந்துட்டு குக்கும்பரை கட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேலையும் டக்குன்னு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்துட்டு எடுத்துட்டேன். அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு புதினா டீ வித் குக்கும்பரை வச்சு நம்ம சாப்பிட்றலாம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்குமே இது ஏதாவது சேலஞ்சிங் வீடியோ உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா இப்போ கிவ்அவே போய்ட்டுருக்கு. நீங்கள் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாக ப்ராப்பராக தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நான் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்கேன், என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும், இதெல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் கிவ்அவேயில் வந்துட்டு வின் பண்ண முடியும். நீங்கள் இந்த கிவ்அவே வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு ஐகார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ப்ளீஸ் ஃபுல்லாக பொறுமையாக பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு வீடியோக்கு கீழே வந்து நான் கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் போஸ்ட்டு கீழேயும் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க வந்து எந்த ஒரு ஃபோட்டோவுமே எனக்கு சென்ட் பண்ணலை. அதனால வந்துட்டு நான் வந்து கிவ்அவேல அவங்கள வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்க முடியாது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கிவ்அவே உனக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வின் பண்ண முடியும். நீங்கள் வந்துட்டு கிவ்அவே வீடியோவில் போய்ட்டு நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு அந்த கிவ்அவேக்கான போஸ்ட் ஆர் வேறு ஏதாவது போஸ்ட்டில் போய்ட்டு நான் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. அண்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் பாதி குக்கும்பரை வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு எதாவது சாப்பிடணும் போலயே தோணிகிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இந்த சாப்பாடு அப்படியே தான் இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம இதை வந்து கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன். பிகாஸ் நோ சீட்டிங் அப்படிங்கிறது என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அப்படியே சாப்பிட்றதையும் உங்ககிட்ட காமிச்சேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு சப்பாத்தி செய்ய போகிறோம். சப்பாத்திக்காக தான் இந்த புதினா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து கழுவி நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம நல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு இதை நம்ம சப்பாத்தி மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த புதினா கூட கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஸோ நம்ம சப்பாத்திக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதில் தான் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து இதை வச்சு தான் நான் வந்து மாவு பிசைஞ்சிக்கிட்டேன். அதையுமே நீங்கள் பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு இந்த ப்யூரியை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமாவும் அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடியது கொஞ்சோண்டு தண்ணியில் கொஞ்சம் அலசியே நான் வந்துட்டு இதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஹவர் நம்ம வந்து நல்லாவே ஊற விடணும். அப்போ தான் நல்லா இந்த சப்பாத்தி வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும். அண்ட் எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் நான் நார்மல் சப்பாத்திலாம் சாப்பிட்ருக்கேன். பட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி நான் சாப்பிட்டதே கிடையாது. கீரையில் ஒரு சப்பாத்தி வந்து ரொம்ப ஃபேமஸான சப்பாத்தி எங்கள் வீட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்ணாங்க. அது மட்டும் சாப்பிட்டேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சூப்பரான டிஷ் நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 2 பச்சை மிளகா நான் எடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்திங்கன்னா 3 இல்லை 4 வந்து எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 பூண்டு, அதுக்கப்புறம் 2 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 கேஷ்யூ நட் நான் வந்து எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கைக்குத்த அளவு புதினா, ஒரு கைக்குத்த அளவு வந்துட்டு மல்லி வந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாகவே நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறீங்க. இது நல்லாவே சூப்பரான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பச்சை மிளகா மட்டும் கொஞ்சம் கூட வந்து வச்சுக்கோங்க. நான் பச்சை மிளகா கம்மியாக வச்சனால காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. கம்மியாக இருந்துச்சுன்னு இல்லை, சுத்தமாகவே இல்லை. அதனால நீங்கள் வந்து பச்சை மிளகா மட்டும் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது 1 ஹவர் வந்து ஊற விட போகிறோம். ஸோ நான் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமாவும் எனக்கு வந்துட்டு சரியாக பிளெண்ட் ஆகாதனால திரும்ப நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ப்ளஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து பன்னீர் ரொம்ப முக்கியம். பன்னீர் தான் இதில் வந்து கொஞ்சம் ஹைலைட்டு. ஸோ என்ன தான் கலர் க்ரீன் கலரில் இருந்தாலும் பன்னீர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தான். ஸோ நம்ம அந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் தான் இருக்கும். அண்ட் இந்த பன்னீரை நல்லா இந்த வந்து பீஸா கட்டரை வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து டேஸ்ட் பார்க்கலாம், உப்பு இருக்கா, அதுக்கப்புறம் புளிப்பு இருக்கா. தயிரில் நல்லா புளிச்சிட்டு இருந்துச்சுன்னா கட்டி தயிர் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். தயிரில் நல்லா புளிப்பு இருந்துச்சுன்னா பரவாயில்லை. அப்படி புளிப்பு இல்லைன்னா இந்த மாதிரி லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா புளிப்பு இல்லை, அதனால நான் லெமன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக இருந்துச்சு. சரி ஓகே, உப்பு நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன்.
நான் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் கழிச்சு தான் நான் வந்து பார்த்தேன் சப்பாத்தி எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2மே நல்லா 1 ஹவர் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்க வந்து பக்காவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துகிட்டு இது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கடாய் ஹீட் ஆகிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பட்டர் வந்துட்டு நான் வந்து 1½ டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா பே லீஃப் வந்துட்டு 1 ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா வந்து வதங்கி வந்தப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை தான் நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்க போகிறோம். வதங்கி வந்ததுக்கப்புறமா அது கண்ணாடி பதமாக வரணும். அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வரணும். கண்ணாடி பதம் வந்தப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவியை வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அதில் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தண்ணியாக இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன் பார்த்திங்கன்னா தண்ணியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் கடலை மாவு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் கடலை மாவு கொஞ்சோண்டு தண்ணியில் சேம் பவுலில் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவ பாருங்கள் எப்படி தண்ணியாக இருக்குன்னு. இந்த டிப் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கரம் மசாலா வந்துட்டு ரொம்பவே கம்மியாக தான் நான் ஆட் பண்ணேன். 1/2 டீஸ்பூன் தான் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் ரொம்பவே தண்ணியாக இருக்குது. ஸோ இப்போ தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதனால் நான் இதை ஆட் பண்ண அடுத்த செகண்ட் அது எப்படி மாறுதுன்னு பாருங்கள். நீங்கள் எதாவது சமைக்கிறீங்க அது தண்ணியாக இருக்குது அப்படின்னா கவலைப்பட வேணாம். இந்த கடலை மாவு நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கனாவே போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி வந்து வளர்த்துக்கலாம். நான் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் சப்பாத்தி. இப்போ எனக்கு 2மே புதுசு. நான் எப்படி எனக்கு ரொம்பவே புதுசாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அண்டு எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கும் தெரியலை. அண்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சிங்கோட தான் நான் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இன்றைக்கி சாப்பிட்டது எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசு தான். லஞ்சை தவிர எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசு. டீயாக இருக்கட்டும் அண்ட் மார்னிங் ஜூஸாக இருக்கட்டும் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். தோசை சட்னியுமே நான் சாப்பிட்ருக்கேன். மிச்சபடி எல்லாமே எனக்கு ரொம்பவே புதுசு. இந்த சப்பாத்தி நைட் டின்னரை பொறுத்த வரைக்குமே எனக்கு புதுசு தான். ஸோ இந்த மாதிரி புதுசான டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு சேலஞ்சிங் வீடியோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்காகவே புதுசாக வந்து கண்டென்ட் யோசித்து பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு இந்த சேலஞ்சிங் வீடியோ பண்ணுங்க அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். அண்ட் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படியாவது லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிவ்அவே போய்ட்டுருக்கு. கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வின் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு ஜாயின் பண்ணி கலந்துக்கோங்க. ஸோ இதுக்கு பேர் என்னன்னு ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிப்பீங்க. அப்படி இல்லாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா ஹைதராபாத்லேயே ரொம்ப ஃபேமஸான ஹரியாலி பன்னீர் டிக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ பன்னீர் ரெசிபி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு தான் சாப்பிடும்போது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு பச்சை மிளகாய் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாமோ மிளகா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெரியாதனமாக நான் 2 மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பட் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 அல்லது 4ஆவது நான் வந்து வைக்கணும். பிகாஸ் இதில் சுத்தமாக காரம் இல்லை. நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் பொறுத்த வரைக்குமே நல்லா இருந்துச்சு. காரம் இல்லாமல் எனக்கு வந்துட்டு அவ்வளோவா வந்து சாப்பிட ஓடலை. மற்றபடி பன்னீராக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து வெந்திருக்கு. நல்லாயிருக்கு. டேஸ்ட்டாக இருந்துச்சு. காரம் மட்டும் தான் கொஞ்சம் மைனஸாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பர்சனலாக கேட்டிங்கன்னா காரம் இருந்தால் இன்னுமே வேறு லெவலில் இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா இந்த புதினா ரைஸை நான் விடவே இல்லை. அதையும் ஒரு வாய் சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.